இதில் பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் இப்போ போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்கன்னா போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் பேசுவார். மருத்துவ பணியாளர்கள் போராடுறாங்கன்னா அமைச்சர் மாசு பேசுவார். ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் போராடுறாங்கன்னா நம்ம அன்பில் மகேஷ் பேசுவார். ஆனால் இங்கே கார்ப்பரேஷன் ஊழியர்கள் இவங்க போராடுறாங்கன்னா சேகர்பாபு பேசுவார். யார் இவர் அப்படின்னு பார்த்தா இவர் அறநிலைத்துறை சிஎம்டிஏ. அறநிலைத்துறை ஊழியர்கள் போராடினா அப்போ வேறு யாராவது போட்டு அனுப்புவாங்களா? அப்போது இவர் எல்லாமுமாக சென்னையுடைய மினி முதலமைச்சராக செயல்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சரி அது உங்கள் நிர்வாக வசதிக்கு நீங்கள் ஏதோ பண்ணிக்கிறீங்க, ரைட்டு, ஓகே. உங்கள் முதல்வர் குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கம், அதனால் நீங்கள் எல்லாத்துலேயுமே தலையிடுவீங்க. முதல்வர் போனால் நீங்கள் தான் இந்த பிஆர்ஓ மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பீங்க, எல்லாரையும் மிரட்டுவீங்க, உருட்டுவீங்க. அது ஏடிஎம் காலத்துலேருந்தே இவருக்கு அது உண்டு. அதை எல்லாரும் ஒரு மரியாதை நிமித்தமாக பண்ணுறதா அவர் பயத்தின் காரணமாக பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிறார். அது ஒரு பக்கம். அப்போ இவர் அதே தொனியில் அவர்கள்ட்டையும் போய் அணுகிறது. முதல்வர் உங்களோட சாப்பிட்டார் தெரியுமா, அவங்களோட தண்ணி குடிச்சாருன்னா தேவதூதரா? வாங்கி கொடுத்தாரு. தேவதூதரா அவர்? ஓட்டு போடலன்னா அவர் யார்? அவர் எத்தனை தடவை இதே இதில் அவர் தோற்று போயிருக்காரு. இன்றைக்கி இந்த கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லைன்னா இன்றைக்கி அவர் யார்? ஸ்டாலின் தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியுமா? அப்போது அந்த ஒரு பொறுப்புக்கு உங்களை ஒப்படைச்சி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அதை உணர்ந்து தான் நீங்கள் பேசணும், நடக்கணும். நீங்கள் என்ன வேணால் திமிர்த்தனம் பண்ணிங்க, பொது வெளியிலாம் அதை பண்ணவே கூடாது.